இன்றைக்கி நம்ம எல்லோ ஆர்மியாக மாறிடுவோமா? இது வரைக்கும் என் சேனலில் பார்க்காத மாதிரி ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம எல்லோ ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம். இன்றைக்கி நான் சாப்பிட போகிற எல்லா ஃபுட்டும் எல்லோ ஷேட்ஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறோன்னா சாப்பிட்ற பொருள் மட்டும் எல்லோ கலரில் இருக்கக்கூடாதா, நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாமே அந்த கலரில் தான் போடணுமா? யார்கிட்ட கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். நம்ம யூடியூப் தலைவன் இருக்கும்போது எல்லாத்தையும் அதில் தானே பார்ப்போம். ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பியாச்சு. படிக்கிறவங்க கூட எம்பிஏக்கு எடுக்க மாட்டேன். ஆனால் சரி, எம்பிஏ படிக்கிறேன்னா ஒரு கேட்டு புக்கு அதெல்லாம் எடுக்கலாம். எம்பிஏ படிக்கிறவங்க கூட எடுக்க மாட்டான். பிகாம் படிக்கவே துப்பு கட்டே இல்லை. சரின்னு கிடச்ச கொஞ்சம் 5 நிமிஷம் பிரேக்கில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை பேசிட்டு போய் லைப்ரரியில் நான் எடுத்த புக்கையும் கொண்டு போய் வச்சாச்சு. ஏன்னா இதுக்கு வேறு ஃபைன் கட்டணும்னு சொல்லிடுவாங்க. எங்களோட காலேஜ் லைப்ரரியே குட்டியாக உங்களுக்கு காமிக்க முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் சொன்ன மாதிரி ஷாப்பிங்க்கும் வந்தாச்சு. எல்லோ கலர் பொருள் தெரியல. சரி, ஆனால் இன்றைக்கி எனக்கு எதுவுமே எல்லோ கலரில் தெரியல. எல்லாமே ஆரஞ்ச் ஷேடாக மஸ்டர்ட் கலராக தான் வருது. தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டேன் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறேன்ட்டு. என் ஃப்ரெண்டு பொருளை காமிக்க சொன்னால் பொருள்லாம் இல்லை, இந்த மாதிரி ஆன்ட்டிங்க பாரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அதை போய் எடுன்ட்டு என்ன எல்லா ஆன்ட்டிங்களையும் எடுக்க விட்டுட்டா. ஆனால் இது வாங்கி நமக்கு யூஸ் இல்லை. எனக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு தேடினா அங்கே பெரிய பெரிய பேக்காக தான் இருந்துச்சு. வந்துட்டு நைட்டு டின்னருக்கு ஏதாவது இருக்கானான்ட்டு சரி ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது பார்த்துடலாம். டின்னருக்கும் எடுக்கணும், ஸ்நாக்ஸ்க்கும் எடுக்கணும். நீ என்னடி வினிதா சொல்கிற? அது நல்லா இருக்குமானே தெரியலண்ணா. 35 ரூபா 35 ரூபா சொல்லுவேன். 65 ரூபா. அது அத்தனை டப்பா. சாரி, எல்லோ கலர்னா எல்லோ அண்ட் மேகி சாப்பிட்டா நல்லது இல்லை, அதனால நம்ம மேகி செலக்ட் பண்ண தொழில். அப்ப புரியல, இப்ப புரியுது. வேறு ஏதாவது எல்லோ இருக்கான்னு பார்க்கலாம். எல்லோ கலர் ஃபுட்டு, அது பாஸ்தா, ரெண்டும் ஒன்று தான். சரி கொஞ்சம் வேஃபர் கிராக்கர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் போய் பார்க்கலான்னு பார்த்தா அது ஃபுல்லாக சீஸ் ஃப்ளேவராக இருக்குது. எனக்கு பிடிக்காது, மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காது ஸ்மெல்லே. சரி அந்த கடையிலுக்கு எல்லா ஐட்டமும் தேடிட்டு இருந்தோம்க்கு பதிலாக பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக வெளியில் நல்லா பார்த்தோம். இந்த கடையில் ஏன் தெரியல, சாப்பிட்ற செக்ஷனுக்கு நேராகவே ஃபுட்வேரும் எல்லாமே வச்சுருக்காங்க. இதுவா? எல்லோ மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆ நம்ம எல்லோ ஃபுட் தேடப்போ தான் இதெல்லாம் கிடைக்கும். பர்பிள் தேடும்போது இதெல்லாம் கிடைக்காது. ஆனால் செம்மையாக தானே இருக்குது பாரு. என் ஃப்ரெண்டு ஒயிட்டாக இருக்கிறதுக்கு சீக்ரெட்டே இதுதானா. சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எல்லோ பேக்கிங் இருக்குது, நான் உள்ள ப்ரௌன் கலர், அதனால் இது சாப்பிட முடியாது. நான் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்கார மாதிரி போகிற வண்டி கூட எல்லோ கலரில் இருக்குது. சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். போகிற வழியில் தான் என் ஃப்ரெண்டு சொன்னால் பாரு எல்லோ கலரில் இருக்குன்னு. சரி அதையும் ஒரு வீடியோ எடுத்துலாமே எடுத்தாச்சு. இந்த வீடியோ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கலரில் ஃபுட் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லுங்கள். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னே. சரி ஷாப்பிங் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். டின்னருக்கு எதுவுமே நான் ரெடி பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணல. அதனால் சரி டின்னருக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா டின்னருக்கு நான் காமிச்ச பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை நைட்டு சாப்பிடும்போது என்னன்னு சொல்கிறேன். சரி பிரேக்குக்கு இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக்குக்கு டீ காஃபி கண்டிப்பாக குடிக்க முடியாது. எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும், பட் அது எனக்கு குடிக்க முடியாத காரணத்தினால் ஒரு ஜூஸ் தான் வாங்கினேன். டின்னருக்கு ஒரு கிளிப்பு தான் இருக்கும். அதை நான் என்ன சாப்பிட்றேன்னு உங்களுக்கு காமிச்சிருவேன். அதனால் அதுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாது. அதனால் தோன்றதை கொஞ்சம் பேசிக்கிறேன். இந்த மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா ஷேர் பண்ணி விடுங்க. என்ன பண்ண தெரியலன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கலாம்ல. கடையிலேருந்து நல்லா வக்கனையாக பேசினேன். இந்த மாதிரி மேகிலாம் சாப்பிடக்கூடாது நைட்டுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நைட் சாப்பாடு நம்ம மேகி தான் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நான் எல்லோ ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறேன். கரெக்டாக சிஎஸ்கே மேட்ச் வேறு. என் லக்கா என்னன்னு தெரியல, மேட்ச் அன்றைக்கி நான் எல்லோ ஃபுட் சேலஞ்சும் வச்சுருக்கேன், நான் சேலஞ்ச் வச்சுருக்கேன் அன்றைக்கி மேட்ச்சும் வச்சுருக்காங்க. இப்போது இது நம்ம பாயிண்ட் இல்லை. இத்தனை நாள் அவுட் ஆனவங்க கரெக்டாக இன்றைக்கி பார்த்து வின் ஆயிருக்காங்க. அதுதான் நம்ம பாயிண்ட்டு. ஒரு விதத்தில் என்னால் தான் வின் ஆயிருக்காங்க, பட் பரவாயில்ல, நம்ம அப்படி சொல்லிக்க கூடாது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஏராளமான எல்லோ ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டம்.